ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கேஸ்லெட் டிஐ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மெயின்ஸ் லெவல் கேஸ்லெட் டிஐ. ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். பட் எக்ஸாமில் இது நம்ம அப்ரோச் பண்ணுவோமா அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ எக்ஸாமில் வந்து அதை அப்ரோச் பண்ணுவோமா அப்படின்றது டவுட் தான். ஸோ ஓகேவா, அதாவது நிறைய பேர் வந்து கேஸ்லெட் அப்படின்னாலுமே தொட மாட்டீங்க. பட் ஸோ எப்படி போடணும், அதாவது அப்ரோச் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சிருக்கிறது நல்லது தான். ஓகேவா. ஸோ நான் ஒரு மார்க் டெஸ்ட்டில் தான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கேஸ்லெட் வந்து போட்டேன். ஸோ போடும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. சரி, அதனால தான் வந்து சரி அது வீடியோவாக கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டு வந்தேன். சரி, அந்த கேஸ்லெட் பார்க்கலாமா? சரி, ஓகே. இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது என்ன டைப் ஆஃப் கேஸ்லெட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகேவா. ஸோ மிக்சர் அண்ட் அலிகேஷன் மெத்தடில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கொஷினை பார்த்தோன்னே அப்படியே பண்ணலாம் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் சால்வ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், எடுத்தோடனே அப்படியே பார்த்தோம் அப்படின்னா இங்கே லாஸ்ட்டில் பாருங்கள், Q is calculated from the equation Q square minus 76. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, Q கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, நமக்கு Q வந்து எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றது நம்ம கொஷின் படிக்க தான் தெரியும். ஸோ பட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, Qவை வந்து கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ என்ன குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, Q ஸ்கொயர் மைனஸ் 67 Q minus 360 equal to 0. ஓகேவா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இங்கே பாருங்கள் மைனஸில் இருக்குது, ரெண்டுமே வந்து எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போது ரெண்டுமே மைனஸில் இருக்குது அப்படின்னா ஒன்று பாசிட்டிவில் இருக்கணும், இன்னொன்று நெகட்டிவில் இருக்கணும். கரெக்டாக. ஸோ இப்போ இந்த 360 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ 9 4s 36. உங்களுக்கு எந்த டேபிள் தோணுதோ அப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணிக்கோங்க. எனக்கு 9 4s 36. நீங்கள் என்ன பண்ணலாம், 12 3s அப்படி கூட போட்டுக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ 9 4s 36. இந்த 0 நான் 10ன்னு எடுத்துக்கிறேன் தனியாக. ஓகேவா. இப்போ இந்த 10 வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 5 2 ஸ்ப்ளிட்டப் பண்ணுறேன். ஸோ 9 4s 36. 36 into 2 36 into 2 72. ஓகே, 72ல் 5 போச்சு அப்படின்னா 67. கரெக்டாக. ஸோ நமக்கு வந்து Q அதாவது பாசிட்டிவில் வரணும், சம் வந்து பாசிட்டிவில் வரணும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ். ஸோ இப்போ Qவோட வேல்யூ என்ன, 72. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ கொஷின்குள்ளே போகலாமா? சரி, ஓகே. Q இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்கள், Q இஸ் ஏ பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ Q வந்து 72. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ரஞ்சன் ஒருத்தவங்கிட்ட என்ன இருக்குது, 7 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. இட் டுக் Q லிட்டர்ஸ். ஓகே, Q இங்கே யூஸ் ஆகுது. இட் டுக் Q லிட்டர்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஞ்சன் அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். ஓகேவா. ரஞ்சன். ஸோ இந்த ரஞ்சன் கிட்ட வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆல்கஹால். ஸோ ஆல்கஹாலில் வந்து நான் OHன்னு வச்சுக்கிறேன். OH அப்படின்னா ஆல்கஹால். ஓகேவா. 7 லிட்டர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆல்கஹால் இருக்குது. அப்புறம் இட் டுக் Q லிட்டர்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ மைனஸ் Q. ஸோ Q லிட்டர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு Qன்றது என்னென்னு தெரியும். கரெக்டாக. ஸோ இப்போ Qன்றது என்னது, 72. ஸோ மைனஸ் 72. அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க, ப்ளஸ் 72 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுறாங்க. வாட்டர். ஓகேவா. அப்போ ரிசல்டன்ட் மிக்சரில் என்ன இருக்கும் அப்படின்னா A மைனஸ் 72 ப்ளஸ் 72. வாட்டரில் வந்து 72. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, அகைன் டுக் Q ப்ளஸ் 24. ஸோ Q ப்ளஸ் 24னா 72 ப்ளஸ் 24 எவ்வளோ, 96. ஓகேவா. அகைன் டுக் 96 லிட்டர்ஸ் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ இது ரெண்டுத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 96 ரிமூவ் பண்ணிவிட்டு 96 லிட்டர். அப்போது இந்த மிக்சர் ஆல்கஹால் வாட்டர் அந்த மிக்சரில் 96 ரிமூவ் பண்ணுறாங்க, 96 லிட்டர்ஸ். அதுக்கு பதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 96 லிட்டர்ஸ் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியாது அப்படின்னா
இப்போது ஆல்கஹால் வாட்டர் எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம இந்த 96 வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம். இதில் ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது, வாட்டர் எவ்வளோ இருக்குது, பட் நமக்கு எங்கே ஏன்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அந்த சென்டென்ஸ் முடிச்சிடலாம். அண்ட் ரீப்ளேஸ்டு வித் சேம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் such that resultant mixture contains Q square minus 5124 liters. ஓகே, ஆல்கஹால், ரெஸ்ட் இஸ் வாட்டர். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஆட் பண்ணோம் அப்படின்னா 96 liters ஆட் பண்ணோன்னா, ஸோ ஆல்கஹால் எவ்வளோ இருக்கும் சொல்லியிருக்காங்க, Q ஸ்கொயர். Q ஸ்கொயர்ன்றது 72 ஸ்கொயர். ஸோ 72 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 5184. 72 ஸ்கொயர் வந்து 5184. ஓகேவா? ஸோ அந்த 5184ல் 5124 போச்சு அப்படின்னா இப்போ எவ்வளோ ஆல்கஹால் இருக்குமா, 60 liters ஆல்கஹால் இருக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? வாட்டர் வந்து நமக்கு தெரியாது, ரெஸ்ட் வந்து வாட்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது டோட்டல் வந்து எவ்வளோ இருக்கும்? ஸோ இங்கே பாருங்கள், நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல, இந்த ஏன்றதுலேருந்து ரிமூவ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ டோட்டல் வந்து என்ன இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதில் இந்த மிக்சரில் 96 ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி 96 தான் ஆட் பண்ணுறோம். அப்போ இதோடைய டோட்டல் மிக்சர் என்ன இருக்கும், ஏவாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டெப்பு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரேஷியோ இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா? ஸோ என்ன ஃபார்முலா, ஸோ ஃபைனல், ஸோ ஃபார்முலா வேறு கலரில் எழுதலாமா, பிங்க் ப்ளூவில் எழுதலாம். ஃபைனல் ஈக்குவல் டு இனிஷியல் இன்ட்டு 1 மைனஸ், இது வந்து ஆர்னு வச்சுப்போமே, ஆர்னா ரீப்ளேஸ் பண்ணுற குவான்டிட்டி. ஓகேவா? பை டீன்றது டோட்டல் குவான்டிட்டி, ஹோல் பவர் n. இந்த என்னன்றது வந்து எத்தனை டைம்ஸ் ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்றது. இப்போ நம்ம இங்கே ஒரு டைம் தான் ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ எஃப்ன்றது ஃபைனல் குவான்டிட்டி, ஐன்றது இனிஷியல் குவான்டிட்டி. நம்ம எதுலேருந்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிக்சர்லேருந்து தான் ரிமூவ் பண்ணுறோம். ஆனால் நம்ம ரிமூவ் பண்ணுறதுலேருந்து தான் கவுண்ட் எடுத்துக்கணும். இப்போ நான் அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இப்போது ஆல்கஹால் வாட்டர் ரெண்டுத்துலேயுமே தான் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த 96 அப்படின்றதுல வந்து என்ன இருக்குது, ஆல்கஹாலும் இருக்குது வாட்டரும் இருக்குது. ஆனால் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு எதில் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா வாட்டரில் ஆட் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம கால்குலேட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ நம்ம இங்கே வந்து ஆல்கஹாலில் மட்டும்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ ஃபைனலுன்றது ஃபைனலாக ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது, இனிஷியல் அப்படின்றது வந்து இனிஷியலாக ஆல்கஹால் எவ்வளோ இருக்குது, 1 மைனஸ் ஆர். ஆறுன்றது எவ்வளோ குவான்டிட்டி ரிமூவ் பண்ணுறோம், டீன்றது வந்து டோட்டலாக வந்து, ஓகேவா, டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது. ஓகேவா? அதுதான். ஸோ அப்போது ஃபைனல் வந்து எவ்வளோ, 60யா, இனிஷியல் வந்து என்ன இருக்குது, ஏ மைனஸ் 72. கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 1 மைனஸ், நம்ம எவ்வளோ ரிமூவ் பண்ணுறோம், 96 வந்து ரிமூவ் பண்ணுறோம். 96 பை ஏ, 1 டைம் தான் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஆட் பண்ணுறோம். அதனால் எண்ணுக்கு வந்து 1 தான். ஓகேவா? ஸோ இப்போ தான் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஏவோட வேல்யூ கிடச்சிரும். கரெக்டாக? அப்போது ஸோ சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 60A ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 96A மைனஸ் 72A plus 76 into 96 வருமா? ஓகேவா? 76 into 96 வரும். கரெக்டாக? அதாவது இந்த ஏ வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணால் ஏ மைனஸ் 96 டிவைடட் பை ஏன்னு வரும். இந்த ஏவை நான் இந்த ஈக்குவலுக்கு என்னாண்ட கொண்டு போகிறேன். அப்போ 60A ஈக்குவல் டு, அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் 96A மைனஸ் 72A மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 72 இன்ட்டு 96. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் வந்து இது பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ், ஸோ 96 72 168 ப்ளஸ் இந்த சைடு வந்துச்சா மைனஸ் 60, ஸோ 228A ப்ளஸ்
76 into 96. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் அந்த 76 into 96 அது வரணும், ஆட் பண்ணால் 228 வரணும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா, குவான்டிட்டிக் ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 192. ஸோ ரெண்டுமே ப்ளஸில் தான் வரும். கரெக்டாக? ஸோ ரெண்டுமே ப்ளஸில் தான் வரும். 192 36 ப்ளஸ் 192 ப்ளஸ் 36 ஏவோட வேல்யூ. ஸோ இப்போ ஏக்கு 36 போட முடியுமா அப்படின்னு கேட்டால் போட முடியாது. ஏன்னா நம்ம ஏ மைனஸ் 72, ஏலேருந்து 72 ரிமூவ் பண்ணுறோம். அப்போது 72 விட அதிகமாக இருக்கணும் ஏவோட வேல்யூ. அப்போ ஏவோட வேல்யூ என்னன்னா 192. ஓகேவா? அப்போது டோட்டலாக 192 மிக்சரில் 60 வந்து ஆல்கஹால் இருக்குது டோட்டல் மிக்சரில். அப்போது வாட்டர் வந்து எவ்வளோ வந்திருக்கும்? 132. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது புரிஞ்சிச்சா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கியூ வந்து நம்ம குவான்டிட்டிக் ஈக்குவேஷன் வச்சு நம்ம கியூ சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அவங்களே குவான்டிட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அந்த கியூவை வச்சு அதுக்கப்புறம் இவங்க ஏன்ற ஆல்கஹால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏவை வந்து அப்படியே சால்வ் பண்ணி கொண்டு வந்து ஏவோட வேல்யூ 192 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ கியூ வந்து 72, ஏ வந்து 192. ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கியூ வந்து 72, ஏ வந்து 192. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தது ரஞ்சனை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து ராமன். ஸோ ராமன் கிட்ட 2 மிக்சர்ஸ் இருக்குது. ஓகேவா? எக்ஸு ஒய்ன்ற மிக்சர். ஸோ எக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னா ஆல்கஹால் இருக்குது, வாட்டர் காம்பினேஷன் இருக்குது. ஒய்லேயும் ஆல்கஹால் வாட்டர் காம்பினேஷன் இருக்குது. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. ஆல்கஹால் அண்ட் வாட்டர் ஒன்லி. மிக்சர் எக்ஸ் கண்டைன்ஸ் 3 cubic liters ஆஃப் வாட்டர். ஸோ 3 cubeனா 72 into 3 எவ்வளோ? 216. கரெக்டாக? 216 லிட்டர்ஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மிக்சர் ஒய் கண்டைன்ஸ் 2 cubic liters ஆஃப் ஆல்கஹால். 2 cubeனா 72 into 2 வந்து 144. ஸோ 144 லிட்டர் வந்து என்ன இருக்குது? ஆல்கஹால் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வைல் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் மிக்சர் ஒய். ஸோ மிக்சர் ஒயில் வாட்டரோட குவான்டிட்டி வந்து தெரியாது. ஸோ அதுதான் இங்கே என்ன ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இதை வந்து என்ன எடுத்துக்கலாம்? பீன் எடுத்துக்கலாமா? ஸோ பீன் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் மிக்சர் ஒய். மிக்சர் ஒயில் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வந்து பி இல்லையா? இந்த பி வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா is A minus 62% more than the quantity of alcohol in mixture X. அப்போது A minus 62 அப்படின்னா ஏவோட வேல்யூ 192, அதில் 62 போச்சு அப்படின்னா 130% more than அப்படின்னா 230%. ஓகேவா? 230 by 100 இன்ட்டு என்னது? எக்ஸோட ஆல்கஹால். ஓகேவா? அப்போது நான் இதை வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன்? ஸோ இதை வந்து 23 பீன்னு எடுத்துக்கலாமா? பி வேணாம், பீன்ற டேர்ம் இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பீன்னு எடுத்துக்கலாம். ஸோ 23B, இது 10B. ஓகேவா? ஸோ ஏன் வந்து 23B 10Bன்னு எடுத்தான்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதாவது எங்கே அது தோ குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இன் மிக்சர் ஒய். மிக்சர் ஒயில் எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படின்னா A minus 62%. ஸோ ஏல 62 போச்சு அப்படின்னா 130 வரும். ஸோ 130% மோர் தென் சொல்லியிருக்காங்க. அப்போ மோர் தென் அப்படின்னா 230. ஸோ 230% வந்து எதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா ஆல்கஹால் இன் மிக்சர் எக்ஸ். மிக்சர் எக்ஸில் இருக்கக்கூடிய ஆல்கஹாலை விட. ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து இங்கே 23. ஸோ 230 by 100. ஸோ 0 0 கேன்சல். ஸோ 23 10. ஸோ 23 10. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் ஒய் இஸ் 24
5% more than the total quantity of mixture X. சரி, இதில் டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? 144. ஃபஸ்ட் இங்கே மிக்சர் ஒய் கொடுத்துருக்காங்க, ஸோ நான் மிக்சர் ஒய் எடுத்துக்கிறேன். ஸோ 144 ப்ளஸ் 23B ஈக்குவல் டு எவ்வளோ மோர் தென் சொல்லியிருக்காங்க? 25% மோர் தென். அப்போது 5/4. கரெக்டாக 5/4. எக்ஸோட டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ? 216 ப்ளஸ் 10B. ஓகேவா? ஸோ அது 6 மாதிரி தெரியுது, அதனால் பின்னு ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? பி கிடச்சிடும். ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? ஸோ 144 × 4. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 144 × 4 வந்து 576 ப்ளஸ் 23B வந்து 80, 80, 12, 92B ஈக்குவல் டு 108, 1080. 216 × 5 வந்து 1080. நெக்ஸ்ட்டு 50B ப்ளஸ் 50B. ஸோ 50B இன்சைட் வந்துச்சுன்னா -50, ஸோ 42B. ஸோ 42B ஈக்குவல் டு 1080ல் 576 போச்சுன்னா 40504. ஸோ 52 × 7. No. So 142, 8, 84, 2. So B ஓட வேல்யூ 12. ஓகேவா? B ஓட வேல்யூ 12. ஸோ 42 × 12 வந்து ஓகேவா? அப்போ இங்கே வந்து எவ்வளோ இருக்கும்? 23 × 12 அப்படின்னா 23 × 12 வந்து 230 ஒரு 46. 230 + 46 276. கரெக்டாக 276. இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா 120 வரும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டல் குவான்டிட்டி ஓகே, இதை பார்த்தாச்சா? மிக்சர் எக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரகு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரஞ்சன் பார்த்தோம், அதுக்கப்புறம் ராமன் பார்த்தோம், இப்போ வந்து யாருன்னா ரகு. ஓகேவா? ஸோ ரகு டுக் 50% ஆஃப் மிக்சர் எக்ஸ் அண்ட் ஹோல் மிக்சர் ஆஃப் y அண்ட் மிக்சர் டு ஃபார்ம் அனதர் மிக்சர் இசட். ஓகே, ஸோ ரகு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 50% ஆஃப் மிக்சர் எக்ஸ். ஸோ என்ன பண்ணுறோம்? மிக்சர் எக்ஸில் 50%, அப்போது 10B அப்படின்னும் போது 120. 120ல் பாதி 60. ஸோ 60. அதுக்கப்புறம் 216ல் பாதி 108. நெக்ஸ்ட்டு ஒய் வந்து ஹோல் மிக்சர்மே சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கள் ஹோல் மிக்சர் ஆஃப் ஒய். ஸோ அப்போ 144. இது வந்து 276. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 204, 384. கரெக்டா? ஸோ இதுதான் வந்து என்னதுன்னா இசட். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சோல்டு மிக்சர் இசட் டு ரவி. ரவிக்கு வந்து மிக்சர் இசட்டை விற்கிறாங்க. ஸோ ரவி என்ன பண்ணுறாரு அப்படின்னா 3 cubic liters ஆஃப் ஆல்கஹால். சரி, ஓகே, இப்போ அதை போட்டுக்கலாம். ஸோ 72, ஏ வந்து 192, நெக்ஸ்ட்டு வந்து மிக்சர் இசட்டில் வந்து எவ்வளோ இருந்துச்சு? ஆல்கஹால் வந்து ஆல்கஹால் வந்து 204,
வாட்டர் வந்து 384. கரெக்டாக? பியோட வேல்யூ இங்கே நமக்கு தேவையில்லை. ஓகே, சரி. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கே தோ he sold mixture Z to Ravi, who then added 3 liters of alcohol. Alcohol வந்து 3 ஆட் பண்ணுறாங்க. ஸோ 72 into 3 வந்து எவ்வளோ? 216. கரெக்டா? நெக்ஸ்ட்டு 3Q minus 120. ஸோ 3Q வந்து 216. 216ல் 70 போச்சு அப்படின்னா 72 போச்சு, சாரி 120 போச்சு அப்படின்னா 216ல் 120 போச்சு அப்படின்னா 96. கரெக்டாக? ஸோ 96 liters ஆஃப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்க டு மிக்சர் இசட் கூட. சச் தட் ரேஷியோ ஆஃப் ஆல்கஹால் டு வாட்டர் இன் பிகம் 7:8. ஸோ இது வந்து என்ன ஆகுது அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா 7:8 வந்து ரேஷியோ வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 420. ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 480. ஸோ இது எந்த ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா 7:8. கரெக்டா? ஓகே, அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ சுமதி ஆஸ் ஆல்கஹால் ஈக்குவல் டு நியூ குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் இசட். ஸோ நியூ குவான்டிட்டி வந்து எது? மிக்சர் இசட்டில் இது. ஓகேவா? இதில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக நான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுமதி கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சுமதி ஓகே, சுமதி கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா நியூ மிக்சர் இசட்டில் எவ்வளோ ஆல்கஹால் இருக்கோ அதே அளவு ஆல்கஹால் இருக்குது. ஸோ எவ்வளோ? 420. ஓகேவா? 420 லிட்டர் ஆல்கஹால் இருக்குது. ஷீ டுக் 180 liters ஆஃப் ஆல்கஹால் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். ஸோ 180 போச்சு. 180 வந்து எடுத்துட்டு ஆல்கஹாலில் 180 லிட்டர் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுறா. அப்படி ஆட் பண்ணால் அவளுக்கு என்ன வருது அப்படின்னா 40 240 180. ஓகேவா? ஸோ ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஆல்சோ டுக் 40% ஆஃப் த மிக்சர் அண்ட் ரீப்ளேஸ்டு வித் வாட்டர். ஸோ 40% ஆஃப் மிக்சர் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போது இது வந்து மிக்சரில் 40%, அப்போ மீதி என்ன இருக்கும்? 60% இருக்கும். கரெக்டாக? ஸோ 60% இருக்கும் அப்படின்னா 24 into 6 24 into 6 120 24 144. கரெக்டாக? ஸோ இதில் 40% ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி 60% இருக்கும். ஸோ 60%னா 60 6 8 48. 60 48 108. ஓகே, இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? 40% ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வாட்டரால் ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது 420ல் 40% அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 40%னா 4 2s are 8 4 4s are 16 168. ஸோ 168 வந்து அது வாட்டரை ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த 144 108 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து 40% ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ரிமூவ் பண்ணால் மீதி இருக்கிறது. ஓகேவா? 40% ரிமூவ் பண்ணால் மீதி வந்து 144 இருக்கும். அதே மாதிரி 180ல் 40% ரிமூவ் பண்ணால் மீதி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மீதி எவ்வளோ வாட்டர் இருக்குன்னா 108 வாட்டர் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த 40% மிக்சரை வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே 168 வந்து அந்த 40%. ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 144 276. கரெக்டாக? இப்போ நீங்கள் இதை ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 420 வரும். கரெக்டாக? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? சச் தட் ஃபைனல் மிக்சர் கண்டெய்ன்ஸ் எம் லிட்டர்ஸ் ஆஃப் ஆல்கஹால். ஸோ இப்போ இதுதான் ஆல்கஹால் இல்லையா? ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எம் லிட்டர்ஸ். அப்போது எம்மோட வேல்யூ என்ன? 144. ஓகேவா? ஸோ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏன் இங்கே 144 108 போட்டு இங்கே 168 ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் புரிஞ்சிருக்கும். ஸோ 40% ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. 40% ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீதி 60% இருக்கும் இல்லையா? அந்த 60% தான் 144. சேம் இதுலேயும் அதே தான். 180ல் 40% ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மீதி 60% இருக்கும். அது
இங்கே ரீப்ளேஸ்டு வித் வாட்டரால் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 40%னால் 168. ஓகேவா? ஸோ வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எந்த டவுட்டும் வந்திருக்காது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் ஒரு இடத்துல இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்லையோ ஏதாச்சும் ஒரு சின்னதாக தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாலுமோ என்ன ஆகும் அப்படின்னா சம்மே வந்து உங்களுக்கு ஆன்சர் வராமல் போயிடும். ஸோ ஸ்டக் ஆகிடுவீங்க ஏதாச்சும் ஒரு இடத்துல. ஸோ அதனால் போடும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாக போட முடியுமோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக போடுங்க. ஜஸ்ட் இது ஒரு அரித்மெட்டிக் சம்மு தான். அப்படியே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதாவது இதோ கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த கேஸ்லெட்டோட கொஷின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படி இல்லைனா டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதில் வந்து கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? எத்தனை கொஷின்னா 1 2 3 4 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? இந்த 4 கொஷின்ஸ்க்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.